ஹலோ வெல்கம் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான கடலைப்பருப்பு புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். நான் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், மிளகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து அது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கடலைப்பருப்பை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் அன்றைக்கி 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இப்போ வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான கடலைப்பருப்பு புலாவ் கிடச்சிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.